அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய சென்ற காணொலியில் திராவிடர்கள் வேறு தமிழர்கள் வேறு என்ற கருத்தினை பதிவிட்டிருந்தேனே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மூவேந்தர்களாகிய தென்னிந்தியாவில் ஆதி முதல் வாழ்ந்த மூலத்தமிழர்களை தமிழர்கள் என்றும், இந்த தமிழர்கள் திரவியம் தேடியும் வெள்ளத்தின் போதும் புலம்பெயர்ந்து இந்தியாவின் மற்றும் உலகின் பல பகுதிகளில் சென்றவர்களை திராவிடர்கள் என்றும் அழைக்கலாம் என்பதே என்னுடைய கருத்தாக இங்கு பதிவிடுகிறேன். இனி திராவிடா என்பதற்கான அர்த்தத்தை பார்ப்போம். இந்த வார்த்தை சமஸ்கிருதத்தில் திரவம், அதாவது நீர் என்று குறிப்பிடுகிறது. அது திரவ நிலையில் உள்ள தன்மையை குறிப்பிடுகிறது. இப்போ நீர் உள்ள இடங்களில் வாழும் மக்கள் என்ற பொருளில் எடுத்துக்கொண்டால் இவர்களை நெய்தல் நில மக்கள் என்று கொள்ளலாம். இம்மக்கள் கடற்கரை ஓரத்திலும் மற்றும் ஆற்றங்கரையில் வாழ்ந்தாலும் நீரை ஆதாரத்தை கொண்டு வாழ்ந்த மக்களாக இருக்கலாம் என்று கருதலாம். அதன் அடிப்படையில் அனைத்து ஆற்றுப்படுகைகளிலும் வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள் ஆவார்கள். இதை மருத நாகரிகத்தை தழுவி வாழ்ந்த மக்கள் மற்றும் நீர்நிலத்தில் வாழ்ந்த மக்கள் என்றும் கருதலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தமிழ் வரிகளின் பொருளாக கொண்டு கடல் கடிந்த வாணிபம் செய்தவர்களையும் சொல்லலாம். அப்படி பார்த்தால் முருகன் காலத்தில் இந்த உலகின் பல பகுதிகளை மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்ற மக்களையும் சொல்லலாம். எனவே இவ்வாறு சென்றவர்கள் தமிழர்கள். எனவே தமிழரை திராவிடர்கள் என்று கருத தோன்றுகிறது. இதே நாட்டின் எல்லைக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது, இதே கருத்தினை நாட்டின் எல்லைக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது, மத்திய பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் மத்திய பகுதியில் ஆண்ட திராவிடா என்ற மன்னனின் தேசத்தில் வாழ்ந்த மக்களை குறிப்பிடலாம். இந்த மக்கள் மகாபாரத போருக்கு பின் மகாராஷ்டிரா, மேற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகா என புலம்பெயர்ந்துள்ளார்கள். இவர்கள் பேசும் மொழியில் நிறைய தமிழ் வார்த்தைகளும் அதையடுத்து சமஸ்கிருத மொழியின் வார்த்தைகளும் உள்ளன. இந்த மருத நாகரிகம் மற்றும் நெய்தல் நாகரிகத்தில் வாழ்ந்த தமிழ்நாட்டு மக்கள்தான் பல பெருவெள்ளத்தின் போதும் புலம்பெயர்ந்து தொடர்ந்து சென்று உள்ளார்கள். அதற்கு முன்பு முருகர் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அவர் ஓம் வடிவில் சென்ற பாதைகள் எல்லாம் இந்த தமிழ் மொழியை வார்த்தைகளை பேசும் பழங்குடியின மக்கள் தற்போதும் இருப்பதை நீங்கள் காணலாம். மற்றும் அவர்கள் கலாச்சாரம் பழைய தமிழ்நாட்டின் பழங்குடியின மக்களை தழுவியுள்ளதையும் காணலாம். எனவே இந்த தமிழர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் ஆற்றை ஒட்டிய பகுதியில் தங்கி வாழ ஆரம்பித்தார்கள். இவர்கள்தான் சிந்து சமவெளி பகுதியில் குடியேறியுள்ளார்கள். இது கிமு 20220 கால அளவில் நடந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த மக்கள் அவர்கள் இறை வழிபாட்டிற்காக சமஸ்கிருதத்தையும் பேச்சு வழக்கிற்காக தமிழ் மொழியும் கையாண்டுள்ளார்கள். எனவே சிந்து சமவெளி நாகரிக வீழ்ச்சியின் போது புலம்பெயர்ந்த இம்மக்கள் கங்கை நதியொட்டி கிழக்கு நோக்கி சென்றவர்கள் சமஸ்கிருதத்தை பிரதானமாக கொண்டு அதன் மூலம் பல மொழிகள் உருவாகின. அதை போன்று நர்மதை ஆற்றை ஒட்டி முன்னேறிய மக்கள் தமிழை பிரதானமாக கொண்டு பல மொழிகள் பேசும் மக்களாக விரிவடைந்தனர். இந்த இரு பிரிவின் மூலம் வாழ்ந்த இவர்களால் வடக்கே 16 ஜனப்பத்துக்கள் உருவாகியுள்ளது. நமது புராணங்களின் மூலம் இதை அறிய முடிகிறது. அவ்வாறு உருவாகிய மத்ய ஜனப்பத்தில் தெற்கே மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு ராஜ்யமாக திராவிட என்கிற மன்னன் உருவாக்கிய யாது இனத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்தனர். இந்த ஜனப்பத்தாவில் எல்லாம் கிமு 13,400 முதல் கிமு 5000 வாக்கில் உருவாகியிருக்கலாம். ஆனால் இந்த திராவிட மன்னன் உருவாக்கிய யாது மக்கள், அதாவது கிருஷ்ணன் முன்னோர்கள் வாழ்ந்த பகுதி, இந்த வம்சாவளியில்தான் கிருஷ்ணர் தோன்றினார். இந்த மக்கள் எல்லாம் கருப்பு நிறத்தில் இருந்தார்கள். எனவே இம்மக்களின் மூதாதையரான திராவிட என்கிற மன்னன் கிமு 11,100 இந்த ராஜ்யத்தை உருவாக்கினார் என்பதற்கு சான்றுகள் நமது புராணங்களில் உள்ளது. இந்த நாட்டிலிருந்து தெற்கே சென்று யாது மக்களில் 5 பிரிவுகளாகி அவை 1 யாது, 2 விருஷ்ணி, 3 முஷ்டி, 4 போஜா, 5 அந்தகா. இந்த பிரிவில் வாழ்ந்த மக்கள் பிற்பாடு பல ராஜ்யங்களை உருவாக்கியுள்ளார்கள். இந்த யாது மக்கள் சந்திர வம்சில் வழியில் வந்தவர்கள். இவர்கள் முன்னோர்களின் வழியில் வந்த யாது என்ற மன்னன் கிமு 13,850 யாதவ ராஜ்யத்தை உருவாக்கினான். அதன் வழியாக வந்த அவர் மக்களில் கிமு 11,510 விருஷ்ணி வம்சத்தை உருவாக்கினார்கள்.
அந்த வம்சாவளியில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். கிமு 11,500 அந்தகா வம்சாவளி உருவாகி அந்த வம்சாவளியில் கிருஷ்ணனின் அன்னையாக தேவகி பிறந்தார். மேலும் இந்த போஜா வம்சாவளியில் வந்த உஷினரா II என்கிற மன்னன் போஜா நகரா என்ற ராஜ்யத்தை கிமு 1325 தற்போதைய ராஜஸ்தான் உள்ள ஜோத்பூர் என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு உருவாக்கியுள்ளான். மேலும் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தில் அவரால் ஆட்கொள்ளப்பட்ட பாலி பின்பு இந்தோனேஷியா சென்றுள்ளார். அவருடைய மகன்கள் 5 பேர்கள் முறையே உருவாக்கியத்தான் அங்கா, வங்கா, கலிங்கா, புண்ட்ரா மற்றும் சுகமா. இவர்கள் இந்த ராஜ்யங்களை கிமு 13,400 உருவாக்கியுள்ளார்கள். எனவே இந்தியா முழுக்க உள்ள ராஜ்யங்களின் மூதாதையர்கள் தென்னிந்தியாவிலிருந்து தான் சென்றுள்ளார்கள். இவர்கள் ஆற்றங்கரை நாகரத்தில் சிறந்து விளங்கினார்கள். எனவே இந்தியாவின் ஆற்றங்களில் வாழ்ந்த மக்களை எல்லாம் சமஸ்கிருத மொழியில் திராவிட என்ற வார்த்தைக்கு பொருள் கொடுத்து பார்த்தால் இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் திராவிடர்கள் ஆவார்கள். இவர்கள் புலம்பெயர்ந்து சென்ற தமிழ் மக்கள் என்று நாம் கருதலாம். ஆனால் இங்கு தென்னிந்தியாவில் இந்த மூதாதையர்களுக்கெல்லாம் மூலமாக சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மற்றும் சத்தியபுத்திரர்கள் வாழ்ந்தார்கள். எனவே இந்த மூல மக்களை தமிழர்கள் என்றும் அவர்கள் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற மக்களை திராவிடர்கள் என்றும் சொல்வது நமது இந்தியாவின் வரலாற்றின் ஆய்விற்கு பொருத்தமாக இருக்கும் என்பது அடியனின் கருத்தாகும். எனவே இந்தியாவின் வரலாற்றை இதன் அடிப்படையில் ஆராய்ந்தால் நமக்கு இன்னும் பல சான்றுகள் கிடைத்து இந்தியாவின் உண்மையான வரலாறு வெளிப்படும் என்பது எனது ஆய்வில் கண்ட விஷயங்களாக நான் இங்கு பதிவிடுகிறேன். இந்த திராவிடர்கள் உள்ள ரிஷி மற்றும் மகான்களில் ஹரியா என்ற வேதத்தில் குறிப்பிட்டுள்ளது தவிர இந்த ஆரியா மற்றும் திராவிட என்ற வார்த்தை இனத்தை குறிப்பிடுவதாக இல்லை என்பது அடியின் கருத்தாகும். இதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். எனவே நம்முள் பிரிட்டிஷ்காரர்களின் தவறான புரிதலால் உருவாக்கப்பட்ட இந்த ஆரிய திராவிட என்ற மொழியின் அடிப்படையில் அப்போது நம்மை பிரித்து கையாள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் என்பது நாம் சற்று நம் புராணங்களையும் வேதங்களையும் படித்தால் நமக்கு புரியும். அதனால்தான் அவைகள் எல்லாம் கற்பனைகள், மித் என்று சொல்லி அதன் பக்கம் போகாமல் நம்மை பார்த்து கொண்டு நம்மை அடிமையாக்கி இந்த ஆங்கிலேயர் ஆண்டுள்ளார்கள். மேலும் நம்முடைய உண்மையான வரலாற்றை நாம் அறியாமல் இருக்க மொழியில் ரீதியில் நம்மை பிரித்து தமிழ், சமஸ்கிருதம் என்ற கருத்து கோட்பாடுகளையும் கொண்டு வந்து நம்முடைய உண்மையான வரலாற்றை அறியாமல் தற்போதும் வைத்துள்ளார்கள். எனவே இந்த விஷயங்களை உங்களுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து பார்த்தாலே இந்த ஆரிய திராவிட என்ற பிரிவினை எவ்வளவு பெரிய திட்டமிட்ட சதி என்பது உங்களுக்கு புரியும் என்று கூறி உங்களை சுயபரிசோதனை செய்ய விரும்பி அழைக்கிறேன். நீங்கள் சுயபரிசோதனை செய்து பாருங்கள். இதுவரை நீங்கள் கண்ட மொழியின் அடிப்படையிலான இந்த மேப்பில் பல திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த வார்த்தைகளே இங்கு தமிழ்நாடு, இந்தியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, வடகிழக்கு இந்தியா மற்றும் அப்படியே பலுசிஸ்தான் பகுதிகள் போன்ற சிந்து சமவெளி பகுதியிலும் பரவியிருப்பது ஆதியில் இங்கு வாழ்ந்த மக்கள் தமிழை உபயோகித்தனர் என்பதை அடையாளம் காட்டுகிறது. எனவே தமிழர்கள் தான் இந்தியா முழுக்க சென்று இந்திய நாகரிகத்தை உருவாக்கியுள்ளார்கள். அவர்கள் மூலம் உருவானதான் இந்த சனாதன தர்மம் என்பது அடியனின் கருத்தாகும். இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஆராய்ந்து பார்த்து முடிவை சொல்லுங்கள். இதை ஒன்றும் உள்ள நன்றாக போய் பார்த்தால் உங்களுக்கு நமது தமிழர்கள் யார் என்பது தெள்ளத் தெளிவாக புரியும். நன்றி.